தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். சங்கீதம் 121:6. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. இது ஒரு பின்னணி கூட நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இதுக்கு மேலே பாருங்க, ஆரோகண சங்கீதம் போட்டிருக்கு பாருங்க. ஆரோகண சங்கீதம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பிரமாணம். அவர் வருஷத்தில் 3 பண்டிகைக்கு ஆண் மக்கள் எல்லாரும் எருசலேமுக்கு போகணும் பண்டிகை ஆசரிப்பதற்கு. பஸ்கா பண்டிகை, பெந்தகோஸ்து பண்டிகை, கூடார பண்டிகை, 3 பண்டிகைக்கு அவர்கள் எருசலேமுக்கு போகணும். அப்படி அவர்கள் பல இடங்களிலிருந்து எருசலேம் மலை மேலுக்கு ஒரு பட்டணம். அங்கே அவர்கள் போகும் பொழுது அந்த மலை அடிவாரத்திலிருந்து மேலே போகிற வரையிலும் அந்த மலைப்பாதையில் பாடிக்கொண்டு போகிற சங்கீதத்துக்கு பேர் தாங்க ஆரோகண சங்கீதம். அப்படி அவர்கள் இங்கிருந்து பல இடத்துல இருந்து எருசலேமுக்கு போகும்போது அந்த நாட்கள் இன்றைக்கு இருக்கிற மாதிரிலாம் சாலை வசதி கிடையாது அன்னைக்கு. ஆகவே நிறைய ஆபத்துகள் நிறைந்த ஒரு சாலை, ஆபத்துகள் நிறைந்த ஒரு பயணம். அதிலே அந்த பயணம் வெற்றிகரமாய் முடிவதற்கு தேவனை ஆராதித்து திரும்புவோருக்கு கர்த்தர் எப்படி தம ஜனத்துக்கு உதவி செய்கிறான்றது தான் இந்த சங்கீதம். அப்படி அந்த தேவ ஜனம் பிரயாணப்பட்டு போவதற்கு இருக்கிற எல்லா ஆபத்துக்கு மத்தியிலும் கர்த்தர் கூடவே இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் யாத்திரை ஜெயமாய் இருக்க பண்ணுகிறவர் கர்த்தர். அவர் எப்படிலாம் பாதுகாக்கிறாருங்க. 3-4 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் முன்பு போகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது வசனம் அருகிலே இருக்கிறார், பிரயாணப்பட்டு போகும்போது அருகிலே இருக்கிறார். 6வது வசனம் மேலே இருந்து பாதுகாக்கிறார். 7-8 வசனம் பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறார். என்றால் நமக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை இது. ஏன்னு கேட்டீங்கன்னா நாமும் ஒரு யாத்திரையில் இருக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு போகிற ஒரு புனித யாத்திரையில் தான் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை அப்படித்தான். விசுவாசிகள் உடைய வாழ்க்கைங்கிறது இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு ஒரு யாத்திரை. அப்படி இந்த யாத்திரையில் நமக்கு இதை போல நிறைய போராட்டங்கள் உண்டு, ஆபத்துகள் உண்டு, விபத்துகள் உண்டு. அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே அவர் எப்படி நம்மை பாதுகாக்கிறார் நமக்கும் பொருந்தும். இது இன்னைக்கு கண்ணீரோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு முன்பாக போய் எல்லா கோணலாம் செவ்வையாய் மாற்றுவே, உன் காரியங்கள் ஜெயமாய் இருக்கும். அடுத்தவர் கண்ணி 10 மடங்கு சாமர்த்தியனா இருப்பாய். அந்த புதிய பாதை ராஜபாதையா இருக்கும். அந்த புதிய பாதை கர்த்தர் திறக்கிறார் உனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.